பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க. நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஒருத்தருக்கு கண்ணு தெரியல, ஒருத்தருக்கு காது கேட்கல, ஒருத்தருக்கு வாய் வரல, ஒருத்தருக்கு கால் வரல. இதெல்லாம் என்ன கடவுள் வழிபாடு? கடவுள் இவ்வளோ பேரையும் தண்டிக்கிறாரா? இவ்வளோ பேரை தண்டிக்கணும்னா கடவுள் எவ்வளோ பேர் இருக்கணும்? அவர் என்ன கம்பெனியாக வச்சுக்கிறாரு? ஆடிட்டிங் செக்ஷனாக வச்சுக்கிறாரு அவர் எல்லாரையும் இப்போ செக் பண்ணி வரத்துக்கு? இல்லை. கடவுளுக்கும் பிறப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ போன பிறவியில் என்னவாச்சுன்னா அட்டுழியம் பண்ணி அக்குறும்ப பண்ணி எத்தனை பேரை துன்புறுத்தினியோ இந்த பிறவியில் நீ அனுபவிக்கணும். இந்த பிறவியில் நீ அனுபவிச்சிட்டனா அடுத்த பிறவி சுத்த பிறவியா கிடைக்கும் உனக்கு. அடுத்த பிறவி சுத்த பிறவியா கட்சி போச்சு. மற்றவெல்லாம் முட்டாள், நான் தான் அறிவாளி நான்டினா அதுக்கு அடுத்த பிறவி நீ முட்டாள் ஆக போற. உன்னை பார்த்து 4 பேர் கேலி பண்ண போறான். எல்லாமே கடவுளா? எல்லாரும் கடவுளா? அப்போ நானும் கடவுளா? நான் கடவுள்னு எனக்கு தெரியும், நீ கடவுள்னு உனக்கு தெரியாது. உடம்பு நான் இல்லை, மனசு நான் இல்லைங்கிறத உணர்ந்து ஆசைகள் பயங்களை துறந்தால் நீயும் கடவுளை உணரலாம். என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா.